அங்கே தெரியுறது என்ன ஊருங்க சார்? அதெல்லாம் திருச்சி டிஸ்ட்ரிக்ட் சார். அதோ அங்கே வெள்ளையாக இருக்குது, அது என்னங்க? இதெல்லாம் கொல்லிமலை சேர்த்துக்கலாம். தாங்க வாட்ச் டவர். இது அப்படியே போனால் சுற்றி பரிசல் துறைக்கு போவோங்க. நம்ம வியூ பாயிண்ட் பார்த்துட்டு வந்தோடனே பார்த்திங்கன்னா இந்த இடத்து பேர் அட்டையாறுன்னு பேருங்கிறாருங்க ஒரு தம்பி. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த லொக்கேஷன் வந்து சூப்பராக இருக்குது. அப்படியே சின்னதாக ஒரு வாய்க்கால் அளவுக்கு தண்ணி வந்துட்டுருக்குது. நம்ம இப்போ இந்த மேலே வந்துட்டு ஒரு ரெசார்ட்டு போயிட்டு இருந்தோம்ல, எலமாத்தின்னு ஒரு ஊர், அதுக்கு போகிறதுக்கு இது வந்து குறுக்கு தடம் பாருங்கள். அந்த தண்ணி எந்நேரமும் வந்துட்டுருக்குது. மேலேருந்து டியூப் போட்டு வருது. அந்த தம்பி வண்டி கழுவிட்டு இருக்காரு. இங்கே ஒரு சின்ன கோயில் இருக்குது. மரம்லாம் பார்த்திங்கன்னா சரியான ஹைட்டு, எல்லாமே எல்லாம் இப்படி போத்துனது போல் இருக்குதுங்க. அருமையாக இருக்குது. இப்போ நம்ம வந்துட்டு இதை போனோம்னா இந்த பரிசல் துறைக்கு போயிட்டு அப்புறம் நம்ம கொல்லிமலை பஸ் ஸ்டாண்டு போய் அப்படியே போயிடலாம். இப்போ வந்த வழி வேறு, இந்த வழி வேறுங்க. வியூலாம் அருமையாக இருக்குதுங்க. போகிற வழியில் சூப்பராக இருக்குது. நிறைய பேர் வந்துட்டு இதில் வரமாட்டீங்க. அப்படியே ஒரு நல்லா ரோடு நல்லாயிருக்கு. கார் அல்லது பைக் ரைடு அப்படியே வாங்க, ஜாலியாக இருக்கும். ஏற்காட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே லேக்கு, பொட்டானிக்கல் கார்டன் இந்த மாதிரி இடத்துல போயிட்டு எல்லாம் ரிட்டர்ன் வந்துடுவீங்க. அங்கே பார்த்தீங்கன்னா லூப் ரோடுன்னு ஒரு ரோடு இருக்கும். அதில் போய் வந்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். அந்தமாரி புது புது இடத்துக்கு போங்க. ஆனால் எங்கே போனாலும் சுத்தமாக வச்சுருங்க, அவ்வளோதான் சொல்லிட்டேன். இப்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா ட்ரை சீசனு. பிப்ரவரி இன்னைக்கு தேதி 10ன்னு வச்சுக்கோங்க. தண்ணி எவ்வளோ மிக குறைந்த அளவில் வருது. நாற்று விட்ருக்காங்க. இந்த இடம் பாருங்கள், அருமையாக இருக்குது. இந்த கும்கி படத்தில் வர்ற இடம் மாதிரியே இருக்குது. அந்த கும்கி படத்தில் வந்த பிளேஸ் வந்து எங்கேனாக்கா மூணாறு பக்கத்தால் காந்தலூருங்கிற இடம்னு சொன்னாங்க. அங்கே எடுத்ததாக சொன்னாங்க. எனக்கு அதை பற்றி ஐடியா இல்லை. ஆனால் அதில் ஒரு பிளேஸ் வரும், அதே மாதிரி தாங்க இருக்குது. பார்த்துக்கோங்க. பாருங்கள் தண்ணியினுடைய சத்தம், இந்த பாறைகளில் மோதி வரும்போது சத்தம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அரிப்பிலா காலனி நாம் சந்திக்கிற ஒரு சின்ன ஒரு அரிப்பலா. நம்ம கொல்லிமலையில் இப்படி பாருங்கள் ஒரு அழகான இடம். வந்து பாருங்கள். அப்படியே அந்த வியூ பாயிண்ட்டுன்னு ஒரு இடம் இருக்குது. அதிலிருந்து அப்படியே போட் ஹவுஸ் போகிற வழி பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தான் இந்த அழகான இடம் அமைஞ்சிருக்கு. அழகாக இருக்குதுங்க இந்த இடம். நாற்று அடுக்கடுக்காக கேக்கு கீத்து போட்ட மாரி சூப்பராக இருக்குது.
மியூசிக் சூப்பராக நிற்குது. ஊர் பேர் வந்து பரியூர். இந்த பரியூர்லேருந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு வியூ பாயிண்ட்டு நல்லா இருக்குது. நல்லா சவுக்கு தோப்பு. வெண்டலப்பாடி. நாலு ரோடு சந்திக்குது. நம்ம எப்படி போகிறதுன்னு எனக்கே தெரியலையே. அண்ணங்கிட்ட கேட்டு அடுக்கம்பட்டி. பேர் என்ன தெரியுங்களா? ஊர்புறம் காலனி அப்படின்னு போட்டிருக்கு ஒரு போர்டு. நம்ம இப்படியே வந்தோம்னா இந்த வாசலூர் பட்டிங்கிற இடத்துல வந்து ஹில்டேல் மெட்ரிகுலேஷன் அப்படின்னு ஒரு தனியார் பள்ளி இருக்குதுங்க. இது வந்து கொல்லிமலையில் ஃபேமஸான ஸ்கூலு. வெளியூர்லேருந்து நிறைய பேர் வந்து தங்கி படிக்கிறாங்க. வாசலூர் பட்டி ஊர். கோயில் அழகாக இருக்கு. சின்ன கோயில். ஊராட்சி மன்றம். வேலைக்கு சென்று விட்டு வீடு திரும்புகிறார்கள். வடகையில் தான் வந்தாச்சுங்க.
படகில்லம். இங்க பாருங்க, தாவரவியல் பூங்கா ஒன்று இருக்கு. பார்த்தீங்கன்னா பிளாக் பெப்பர் ரெசார்ட்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. இதுலேயே ரூம்லாம் நிறைய இருக்குதுங்க. ரவுண்ட் அடிச்சு செம்ம எடுக்க வந்தாச்சு. சூப்பராக வியூ பாயிண்ட். என்ன பண்ணுறீங்க? சாவி நம்ம ஆஃபீஸ்கில் பல்ல ஹாஸ்பிட்டல் பூங்குடி கடை இருக்குல்ல, நம்ம பழைய கம்பெனி இருந்துச்சு இல்லைங்க, போஸ்ட் ஆஃபீஸ்கிட்ட இதுக்கு அடுத்து சேர்ந்து இருக்குங்கள, அதில் மேலே பாருங்கள் டெய்லரிங் கடை இருக்கும் பாருங்கள், அதில் கொடுத்துருக்கோம். சரி சரி சரிங்க, ஓகே. சரி.